வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கார்டன் ஜெர்மனி. கன நாளாக நான் வீடியோ போடையில் பூக்கண்டுகள் அது அதை பற்றி போடுவோம்ண்டு என்னென்னு சொன்னால் கன பேர் நானும் தான் முதல் ஸ்டார்ட்டில் யோசித்தது. இப்போ கடையில் ஒரு பூக்கண்டை நான் வேண்டி கொண்டு வந்தேன்னு சொன்னால் அப்படி நிறைய பூக்களோடு வரும், நிறைய வளர்ந்துருக்கும். இப்போ ஒரு 2-3 நாள் 2-3 கிழமை போக பூவெல்லாம் கொட்டுண்டா பிறகு பேருந்து ஒன்றுமே விளையாது, அப்படியே இருக்கும். அதாவது பூக்காது, எதுவுமே இல்லை, அப்படியே இருக்கும். அப்போ நாங்கள் கூடுதலாக நாட்கள் சொல்கிறதோ ஒரு ஸ்பெஷல் பசலையை போட்டு அதை வளர்த்து பூக்கிறதுக்கு வச்சுருக்கிறாங்களும். இப்போ இனி பூக்காது வளர்ந்தானண்டு அப்படி இல்லை. இதில் சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் கவனித்தோம்னு சொன்னால் நாங்கள் நிறைய பூக்க வைக்கலாம். அது திருப்பி மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் கூடுதல் நாட்கள் மண்ணை புது மண்ணில் மாற்றுறது நடுகளும் மண் நோமலாக மாற்ற தேவையில்லை. எந்த ஒப்பீனியன் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நான் தண்ணியிலேயே கண்டுகளை வளர்க்குறேன். அதில் முக்கியமாக எந்த இதன்படி மண் நோமலாக ஒரு தாவரத்தை பிடிச்சி ஒன்றிக்கிறதுக்கு தான். மற்றும்படி அதுக்குள்ளே உள்ள சத்தை அது தாவரம் எடுத்து ஒன்று இருக்கும். அதில் அந்த சத்து அதில் போன அப்புறம் அந்த மண் தனியாக அதை பிடிச்சி ஒன்றிக்கிறதுக்கு தான் தனியாக இருக்கும். சரிதானே? இப்போ நாங்கள் தோட்டத்தில் ஒரு கண்டை வளர்க்குறதுக்கும் சாடியில் ஒரு கண்டை வளர்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நாங்கள் சாடியில் வளர்க்க நடுகளும் மண்ணை நாங்கள் மாற்றி கொண்டிருக்க தேவையில்லை. என்னென்னு சொன்னால் மண்ணுக்குரிய பசலையை கொடுத்தவண்டா காணும். தோட்டத்தில் வளர்க்கக்குள்ளே அதில் நுண்ணுயிர்கள் எப்போவுமே வளர்ந்து கொண்டு இருக்கும். அதில் அந்த மண்ணில் பசலை ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கொண்டு இருக்கும் திருப்பி. அப்போ அதால் அங்கே நீங்கள் மண் புதுசாக போடணுமெண்டு இல்லை. நாங்கள் தோட்டத்தில் போய் புது மண் போடுறோம் இல்லை. என்னென்னு சொன்னால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக அது வளருது. இப்போ இங்கே நாங்கள் இந்த சாடிக்குள்ளே உள்ள அவ்வளவு சத்தும் போன பிறகு இப்போ அதுக்கு பெருசாக நுண்ணுயிர்கள் வளர்கிறது சரியான குறைவு. வளர்க்குற வைக்கலாம், ஆனால் சரியான குறைவு. சரிதானே? அப்போ நாங்கள் திருப்பி புது மண்ணுகளை மாற்ற வேண்டி வருது. நார்மலாக நீங்கள் மண் மாற்ற தேவையில்லை. குறைந்த 5-6 வருஷத்துக்கு மண் மாற்ற தேவையில்லை. நான் சொல்கிற மெத்தடின்படி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் தண்ணி 2 நாளைக்கு ஒருக்கா கொடுக்க தேவையில்லை. அதோட உங்களோட தாவரங்களை நீங்கள் எங்கேயும் நம்பி விட்டுட்டு போகலாம். ஒரு ஆள் தண்ணி ஊற்றணும், உங்களோட தாவரத்துக்கு தண்ணி ஊற்றணும். நீங்கள் எங்கேயாவது 2 கிழமை வெளியில் வெட்டிங்கன்னு சொன்னால் அப்படி ஊற்றவும் தேவையில்லை. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது நாங்கள் முதல்ல பார்ப்போம் ஏன் இந்த பூக்கள் வளருது இல்லைன்னு சொல்லி. அதாவது திருப்பி பூக்குது இல்லைன்னு சொல்லி. நான் கடையில் பண்ணி வந்தோடனே பூக்குது, பேருந்து பூக்குது இல்லைன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இது ஒருக்கா பூத்த உடனே பேருந்து இதை வெட்டி விடுவோம். இதோட அப்படியே கிட்டத்தட்ட இங்கே வெட்டினீங்கண்டா வெட்டி போட்டு விட்டிங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடையால் குருத்துகள் வரும். தெரிஞ்சானே? இதுகளுக்குள்ளால் குருத்துகள் வரும். இப்போ இதுகளை வெட்டி விடுறதால புது குருத்துகள் வரும். இப்படி இதில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்த குருத்து இப்போ இந்த இதிலேருந்து இப்படி முளைக்கும். இப்படி அதாவது ஒவ்வொரு பூத்தா பிறகு இதில் பூத்து முடிஞ்ச பிறகு நீங்கள் இவ்வளோ உயரத்துலேயோ அல்லது கீழேயோ இங்கேயோ வெட்டுங்க. உங்களுக்கு கணக்கை சடைச்சிருந்தான்னு சொன்னால் நிறைய இருந்துன்னு சொன்னால் இங்கே சைட்டில் உள்ளதெல்லாம் வெட்டுங்க. அப்படி வெட்டிங்கன்னு சொன்னால் புது குருத்து வர புதுக்க மொட்டுகள் வச்சு திருப்பி பூக்க வழி கொடுக்கணும். சரிதானே? முதலாவது விஷயம். 2வது மண்ணின் குவாலிட்டி. மண்ணில் குவாலிட்டி பெருசாக நீங்கள் பார்க்க தேவையில்லை. தனியாக மண்ணில் எவ்வளோ பசலை இருக்குது, எவ்வளவு pH லெவல், அதாவது pH என்று சொல்லி ஒரு இதொன்று இருக்குது. அதை pH மீட்டர் என்ற இதால் அளக்கலாம். அதாவது மண்ணுக்குள்ளே அந்த pH லெவல் சரியாக இல்லைன்னு சொன்னால் உங்களோட தாவரத்துக்குரிய தாவரத்தை எடுக்க விடாது. நீங்கள் எவ்வளோ பசலையாவது கள்ளி கொண்டு கொட்டினாலும் உங்களோட pH லெவல் இதுக்குள்ளே சரி இல்லைன்னு சொன்னால், அதாவது மண்ணிலையும் இருக்குது, தண்ணியிலையும் இருக்குது. நீங்கள் தண்ணியில் வளர்த்தா தண்ணியில் pH லெவலை பார்க்கணும். மண்ணில் விட்டால் மண்ணுன்னு சொன்னால் மண்ணில் எவ்வளோ pH லெவல் இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும். இது ஒரு கொஞ்சம் விரிவான வீடியோ. இதை பற்றி நான் பேருந்து தாரன். இப்போ வேணுமென்னு சொன்னால் ஒரு
ஒரு நீங்கள் விளங்கிக் கொள்கிற அளவுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன் ஏன் அந்த பிஹெச் லெவல் தேவைன்னு சொல்லி. ஆனால் இதை பற்றி நான் உங்களுக்கு விரிவான ஒரு வீடியோ தந்தால் தான், ஏற்கனவே நான் ஒரு வீடியோ ஒன்று தந்தேன்னா நான் அது பெருசாக விரிவாக இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பிஹெச் லெவலை பற்றி விரிவான ஒரு வீடியோ உங்களுக்கு தந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அது என்னத்துக்காக அந்த பிஹெச் லெவலை நாங்கள் அடிக்கடி கவனிக்கணுமென்றது. என்னென்னு சொன்னால், அந்த மண்ணுக்குள்ளே அந்த பிஹெச் லெவல் சரியில்லைன்னு சொன்னால் உங்களோட தாவரம் வந்து நீங்கள் எவ்வளோ பசலையை போட்டாலும் அதை எடுக்க விடாது. சரிதானே? அந்த பிஹெச் லெவல் சரியாக இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட தாவரம் வந்து சரியாக வளரும், சரியான பசலையை கொடுக்க சரியான நேரத்தில் தனக்கு தேவையான பசலையை எடுத்து வளரும். ஓகே, சரி, என்னடா பிஹெச் லெவல் என்று சொல்லி கொண்டிருக்கிறா, என்ன அது பிஹெச் லெவல் என்று கேட்க தோணும் உங்களுக்கு. ஓகே, பிஹெச்ன்றது மண்ணில் உள்ள காரத்தன்மை, அமிலத்தன்மை. சரிதானே? அதாவது மண்ணில் உங்களோட மண் வந்து காரமாக இருக்கலாம் அல்லது அமிலமாக இருக்கலாம். அதாவது புளித்தன்மை அல்லது சுண்ணாம்புத்தன்மை தமிழில் சொல்ல போனால். அந்த மண்ணில் வந்து காரமோ அமிலமோ கூட இருந்ததுன்னு சொன்னால், நார்மலாக வந்து 5.5 7 மட்டும் பிஹெச் லெவல் இருக்கணும். சரிதானே? இருந்தேன்னு சொன்னால் உங்களோட தாவரம் ஒழுங்காக வளரும். அப்படி இல்லை அதுக்கு கூடிச்சுன்னு சொன்னால் அல்லது குறைஞ்சதுன்னு சொன்னால் உங்களோட தாவரம் வந்து நீங்கள் எவ்வளோ பசலையை போட்டாலும் அல்லது எவ்வளோ தண்ணியில் உள்ள இதுகளை மினரல்ஸை எடுக்காது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எப்படி சொல்கிறதுப்பா, ஸோ அது என்ன காரத்தன்மை அமிலத்தன்மைன்றதை வடிவாக தெளிவாக பார்ப்போம். அதாவது அமிலத்தன்மையையும் காரத்தன்மையையும் வந்து பிஹெச் என்ற ஒரு அளவை கொண்டு அளக்கினோம். ஓகே, இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 14 மட்டும் ஒரு ஸ்கேல் ஒன்று இருக்குது. இதில் வந்து 0லேருந்து 6 மட்டும் அசிட்டிக், அதாவது அமிலத்தன்மை இருக்குது. மற்றது 6லேருந்து 8 மட்டும் நியூட்ரல், அதாவது ஒன்றுமே இல்லை அதில். பேருந்து 8லேருந்து 14 மட்டும் அல்காலைன் அல்லது டோச்சில் வந்து அல்காலிஸ் என்று சொல்லுவினோம், அதாவது காரத்தன்மை தமிழில். சரிதானே? ஆனால் இப்போ எங்களோட மண்ணில் வந்து சராசரியாக 5.5லேருந்து 7 பிஹெச் லெவல் மட்டும் இருக்கணும். சரிதானே? சரி, இனி மண்ணுக்கு ஏன் பிஹெச் லெவல் முக்கியம்ன்றதை பார்ப்போம். இப்போ மண்ணில் எவ்வளவு தான் கனிம வளம் அதுக்குரிய பசலைகள் இருந்தாலும் தாவரத்தால் இந்த பிஹெச் லெவல் சரியாக இல்லைன்னு சொன்னால் அந்த தாவரத்தால் அந்த சத்துக்களை உறிஞ்ச முடியாது, எடுக்க இயலாது. இதை இன்னும் விபரமாக விளக்கமாக தரேன்னு சொன்னால், இப்போ இந்த படத்தில் உள்ள நபர் சரியான பசியோடு இருக்கிறார். ஆனால் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக நல்ல சுவையான சாப்பாடு இருக்குது. ஆனால் பிஹெச் என்ற பூட்டை போட்டு பூட்டி வச்சிருக்குது. சரிதானே? அப்போ அவரால் அந்த சாப்பாட்டை தொட முடியாமல் இருக்குது. இதே நிலைமை தான் தாவரத்துக்கு. பிஹெச் லெவல் சரியாக இல்லைன்னு சொன்னால் இதுதான் நடக்கும். அதை மண்ணில் எவ்வளவு தான் சத்துகள் இருந்தாலும் எவ்வளோ தான் இது இருந்தாலும் பிஹெச் லெவல்ன்றது சரியாக அங்கே இல்லைன்னு சொன்னால் இந்த பூட்டு மாதிரி லொக்காயிரும். தாவரத்தால் வந்து என்ன தான் இருந்தாலும் அங்கே அதை எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் தாவரத்தில் வேரில் இல்லாமல் இருக்க அந்த காரத்தன்மை அந்த மண்ணில் கூட இருந்தேன்னு சொன்னால், நீங்கள் அதுக்குள்ளே பசலையும் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த வேர் வந்து அதை தொட விடாது. என்னென்னு சொன்னால் அதில் காரத்தன்மை இருக்குது, அதை எடுக்காது, லொக்காயிரும். இதுதான் உண்மையிலேயே நடக்குது. சரிதானே? புரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன் நினைமா. அதாவது காரமோ அமிலமோ இருந்தேன்னு சொன்னால் உங்களோட வேர் வந்து அந்த தண்ணியை உறிஞ்சாது அல்லது அந்த அதில் உள்ள பசலையே உறிஞ்ச விடாது. என்னென்னு சொன்னால் அதுக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கும், அதில் காரத்தன்மை கூட இருக்குது அல்லது அமிலத்தன்மை கூட இருக்குன்னு சொல்லி. அப்போ முதல்ல நாங்கள் வந்து இந்த காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் ஒரு சரியான லெவலில் வச்சுருந்தா தான் நாங்கள் வந்து இதுக்கு கொடுக்குற பசலை எல்லாம் சரியாக வரும். சரி, அப்போ இதை எப்படி அளக்குறேன்னு பார்ப்போம். இதை அளக்கிறதுக்கு 2-3 வழிகள் இருக்குது. நீங்கள் வந்து கடைகளில் அந்த குயிக் டெஸ்டர் எல்லாம் நிறைய விற்கணும். ஒவ்வொரு டைப்பில் இருக்குது, ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது, இதே மாதிரி கணக்கு இருக்குது. அதில் நீங்கள் வண்டி பாவிக்கலாம். அது ஆனால் நார்மலாக அளக்கிறதுக்கு மீட்டர் இருக்குது எலக்ட்ரானிக்கில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக்கில் மீட்டர் இருக்குது.
உதாரணத்துக்கு இது வந்து சாயில் டிடெக்டர் சரிதானே. சாயிலில் உள்ள அதாவது மண்ணில் உள்ள pH லெவல், டெம்பரேச்சர் மற்றது ஃபர்டிலைசரையும் காட்டும். இதுக்குள்ளே எவ்வளவு பசலை உள்ளுக்கு இருக்கின்றதையும் இது காட்டும். நல்ல ஒரு சாமான் மண்ணில் அளக்கிறதுக்கு இது. இது வந்து தண்ணியில் அளக்கிறதுக்கு pH மீட்டர் சரிதானே. pH என்றது pH மீட்டர். இது தண்ணியில் எவ்வளோ pH இருக்கின்றது அளக்கிறதுக்கு. மற்றது இது வந்து ஈசி மீட்டர், ஈசி டெஸ்டர்ன்னு சொல்லிடணும். இது வந்து தண்ணியில் எவ்வளவு ஃபெர்டிலைசர் இருக்குன்னு சொல்லி, அதாவது பசலை எவ்வளவு இருக்குன்றதை இதில் அளக்கலும். அதாவது ஈசி டெஸ்டர் இதுக்கு பேர். ஓகே, இப்போ இப்படியான சாமான்கள் வந்து அமேசானில் இருக்குது. அமேசானில் வாங்கலாம். அல்லது நீங்கள் வந்து அலி எக்ஸ்பிரஸ் தெரியும் தானே. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிழமை செல்லும் வந்து சேர்றதுக்கு. ஆனால் மலிவு சரிதானே. இது வந்து நான் 12.90 இதை பண்ணேன். இது வந்து ஒவ்வொன்றும் €1, €2 கிட்டத்தட்ட ஒரு €3 தான் ஒவ்வொன்றும் இருக்கும் சரிதானே. இது 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 பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அல்லது இது தண்ணியில் நீங்கள் அதாவது தண்ணியில் தாவரத்தை வளர்க்குறதுக்கு இல்லை தண்ணி அளக்கிறதுக்கு இது ரெண்டும் முக்கியம். அல்லது நீங்கள் சாயில் அதாவது மண் அளக்குறேன்னு சொன்னால் இதை வேணும் சரிதானே. சாயில் டிடெக்டர் தெரியுதா ஐயா, சாயில் டிடெக்டர். இதை வச்சு நாங்கள் அளக்கலாம். ஓகே, இன்றைக்கு நாங்கள் வந்து இதை பார்ப்போம் எப்படி இதெல்லாம் அளக்குறான்னு சொல்லி. உதாரணத்துக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு வெளியாக இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் இதையும் வேண்டிட்டு இதாலேயும் அளக்கலாம். எப்படின்னு நான் அதை காட்டுறேன். நார்மலாக தண்ணிக்காக இருந்தாலும் நீங்கள் இதிலேயும் அளக்கலாம் சரிதானே. இப்போ நாங்கள் முதல்ல சாயில் டிடெக்டரை எப்படி அளக்குறான்னு பார்ப்போம் சரிதானே. இதை வந்து இதுக்குள்ளே குத்திட்டு மண்ணுக்குள்ளே ஒரு கொஞ்சத்துக்கு குத்திட்டு இதை ஆஃப் செய்திங்கன்னு சொன்னால் செய்திங்கண்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்டிலைசர் முதலாவது மைக்ரோ சீமென்ஸில் அளக்கும். இவ்வளவு ஃபர்டிலைசர் உள்ளுக்க இருக்கின்றதை இதில் வந்து காட்டும் சரிதானே. மற்றது மாய்ஸ்டர் எவ்வளோ % மாய்ஸ்டர் இருக்குது தண்ணின்ற இது. மற்றது pH லெவல் சரிதானே. இது வந்து இந்த pH லெவல் நான் உங்களுக்கு சொன்னது. ஓகே, இப்போ நாங்கள் இதை அளக்க வலிக்கிடுவோம். இதை வந்து அமர்த்தின வேண்டாம், அமர்த்தி பிடிச்சி கொண்டிருக்கணும். இது துள்ள வலிக்கடா இப்படி விட்டிங்கண்டா சரி. pH லெவல் அதில் துள்ளி கொண்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வாவ், பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது 833 ஃபர்டிலைசர். மற்றது pH லெவல் வந்து 6.5, டெம்பரேச்சர் வந்து 24. ஓகே, சன்லைட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. சன்லைட் கொஞ்சம் கூட இருந்தால் எல்லாம். மறுபடி ஹியூமிடிட்டி வந்து அது 77%. இப்படி இருந்தேன்னா உங்களோட கண் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பசலை எடுக்கும். நீங்கள் போடுற இதில் எடுக்கும். அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். இப்படி இதை நீங்கள் இதில் மாத்திரமில்லை தோட்டத்துலேயும் உங்களோட மண்ணை அளக்கலாம். கொண்டு போய் மண்ணில் குத்திட்டு எவ்வளோ குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லி அதை அளக்கலாம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த pH லெவல் சரியாக இருந்தான்னு சொன்னால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களோட கண்டு உங்களோட சத்துக்களை எடுத்து ஒழுங்காக வளரும். ஓகே, மற்றது இப்போ நாங்கள் இன்னொரு விடயத்துக்கு வரேன். நீங்கள் நார்மலாக மண் பாவிக்க தேவையில்லை. கூடுதலாக நீங்கள் தண்ணி விடுறேன்னு சொன்னால், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களா தெரியாது. அதாவது 2 சாடியை வேண்டி வச்சு தண்ணியை இவ்வளோத்துக்கு கீழே விட்டுட்டு நீங்கள் 3 கிழமை எங்கேயும் போய் வரலாம். உங்களோட தாவரம் வந்து அந்த மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கும். அது எப்படி என்றதை இதில் விரிவாக தரேன், வாங்க பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே தெரியும் உங்களுக்கு. இதில் வேர்கள் வந்து கொண்டு இருக்குது. சின்ன சின்ன வேர்கள் வெளியில் தெரியுது தானே. இந்த வேர் வந்து
தண்ணியில் முட்டக்கூடிய மாதிரி வச்சிங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே தண்ணி நிற்குது, சரிதானே? இந்த தண்ணியில் முட்டக்கூடிய மாதிரி இப்படி வச்சிங்கன்னு சொன்னால், அதாவது சாடியில் உள்ள மண் வந்து கூடுதலாக முட்டக்கூடாது. கொஞ்சம் முட்டினா பிரச்சனை இல்லை, ஆனால் கூடுதலாக முட்டாமைக்கு வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நாளடைவில் அந்த வேர் வந்து தண்ணியை தேடி கீழே போய் கொண்டிருக்கும். அதில் இருக்குத்தானே, அதில் ஓட்டை இருக்குத்தானே கீழே அந்த சாடியில் பார்த்தீங்களானே, அதோளுக்குள்ளாலாம் வேர்கள் எல்லாம் கீழே தண்ணியை தேடி போய் கொண்டிருக்கும். தனியாக வேர் மாத்திரம் தண்ணிக்குள்ளே நின்றுதுன்னு சொன்னால் அவங்களோட தாவரம் வந்து அழுகாது. மண்ணோட சேர்ந்து தண்ணியாக இருந்தால் தான் கட்டாயம் அழுகும் தாவரம். வரும்படி அது வந்து அழுகாது, சரிதானே? அதால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த மெதோட்டை ஒருக்கா நீங்கள் செய்து பாருங்கோ, உங்களுக்கு நிறைய வெற்றி தரும். மற்றது இப்போ நான் இதில் காட்டின பிஹெச் மீட்டர், மற்ற சாயில் டிடெக்டர், மற்றது ஈசி மீட்டர், இது வளத்தையும் நான் உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக தான் தந்துருக்கிறேன். என்னென்னு சொன்னால், நான் இப்போ உங்களுக்கு கணக்கை இதை பற்றி விளங்கப்படுத்தினா நீங்கள் காம்ப்ளிகேட்டாக யோசிப்பீங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு விரிவான ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அதில் ஈசி மீட்டர்ண்டா என்ன, பிஹெச்ண்டா என்ன, ஏன் பிஹெச் கட்டாயம் பாவிக்கணும், அது இதுன்னு இப்போ இதில் ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு தந்துருக்கிறேன்னு ஒரு அளவுக்கு புரிஞ்சு கொள்கிறதுக்கு. அடுத்த முறை நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக விளங்கிடும் என்னன்னு சொல்லி. அதை என்ன மாதிரி பாவிக்கிற அந்த மீட்டர் அதில் பற்றியெல்லாம் கொஞ்சம் விவரமாக நான் உங்களுக்கு தரேன். இப்போ நான் கணக்க உங்களுக்கு சொல்ல விரும்பல. நிறைய பேருக்கு தெரியும் இதை பற்றி, கனவேர் அறிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் தெரியாதாக்களுக்காக நான் இது சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த பிஹெச் லெவலுன்றது உண்மையிலே கண்டிப்பாக முக்கியம். அது சரியான அளவு மண்ணில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு தான் இதை போட்டாலும், அதாவது பசலையை போட்டாலும் அது எடுக்காது. சில நேரம் உங்களோட நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா நான் தண்ணியெல்லாம் விடுறேன், பசலையெல்லாம் ஒழுங்காக தான் போடுறேன்னு இந்த தாவரம் வளர இல்லைன்னு சொன்னால் அதுக்கு 95% இதுதான் காரணமாக இருக்கும். அதாவது பிஹெச் லெவல் வந்து அது பேலன்ஸ் பண்ண இல்லைன்றதான் அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஹெச் லெவல் மற்றது ஈசி மீட்டரை பற்றி அநேகமாக நாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கூடின விளக்கம் கொடுக்குறதுக்கு காரணம் வந்து இது எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் இதை விளங்கி கொள்ளணும்னு சொல்லி தான் இதுன்றேன். ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த வீடியோவில் இந்த ஒவ்வொரு மீட்டர்களோட பயன்பாடு, இதை ஏன் அளக்கிறதுன்னு சொல்லி விவரமாக பார்ப்போம். இப்போ நான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியக்கூடிய அளவு தந்திருக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து இதை சரியாக ஒரு நல்ல ஒரு வீடியோ ஒன்று தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை எழுதுங்க, நான் எதிர்பார்ப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திக்கும் வரை ஜெர்மனிலிருந்து பாலா. நன்றி, வணக்கம்.